நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். யூடியூப்பில் கம்யூனிச எதிர்ப்பு பதிவுகளை அதிகமாக பதிவிட்டு வரும் பிரபல தமிழ் யூடியூப்பர்கள் கெவின் பால், மாரிதாஸ் மற்றும் பாரிசாலன் போன்றோரின் பதிவுகளுக்கு சரியான பதில் காணொளிகள் போடுவது அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர்களது காணொளிகளை பல்லாயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகிறார்கள். அவர்களிடம் தவறான கருத்துக்களை அந்த காணொளிகள் கொண்டு சேர்க்கின்றன. அவர்களிடம் கம்யூனிச எதிர்ப்பு உளவியலை வளர்க்கின்றன. அதற்கு மாறாக முதலாளித்துவ சமூகத்தின் உண்மையான தன்மையை வெளியரங்கமாக்கிக் காட்டுவது நமக்கு அவசியம் ஆகிறது. அந்த வகையில் இதுதான் முதலாளித்துவம் என்ற தலைப்பில் தொடர் காணொளிகளை வெளியிட திட்டமிட்டு இருக்கிறேன். அதில் இது முதலாவது காணொளி. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். முதலாளித்துவ சமூகம் லாப நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு நடைபெறும் சமூகம். மூலதன உடைமையாளர்கள் ஒவ்வொருவரும் அதிக லாபம், இன்னும் அதிக லாபம் வேண்டும் என்று வெறிகொண்டு அலையும் சமூகம். இதன் காரணமாக கொடூரமான உழைப்புச் சுரண்டல் மட்டுமல்லாமல் மூலதன உடைமையாளர்கள் இடையே கழுத்தறுப்பு போட்டிகள் நிலவும் சமூகம். ஆங்கிலத்தில் இதனை கட்த்ரோட் காம்பெட்டிஷன் என்று அழைப்பார்கள். போட்டியாளர்களை கொலை செய்யக்கூட தயங்காத முதலீட்டாளர்கள். முதலாளித்துவம் ஒரு கொலைகார சமூகம். ஈவு இரக்கம் சிறிதும் இல்லாத லாப வெறி பிடித்த கொலைகாரர்களின் சமூகம் என்று கூட சொல்லலாம். கொடூரமான உழைப்புச் சுரண்டல் காரணமாக மக்கள் தொகையில் குறைந்த விழுக்காட்டினரான மூலதன சொந்தக்காரர்கள் வசதியாக வாழவும், பிற பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் வாழவும் வைத்திருக்கிற சமூகம். வறுமை, வேலையின்மை, தொடர்ச்சியான பொருட்களின் விலையேற்றம் காரணமாக பசியிலும் பட்டினியிலும் மக்கள், குறிப்பாக குழந்தைகள் செத்து மடியும் நிலையை உருவாக்கி வைத்திருக்கும் சமூகம். மட்டுமல்லாது தேவையான மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் நோய் நொடிகளில் செத்து மடியும் மக்களின் எண்ணிக்கையும் ஏராளம். எனவே முதலாளித்துவம் ஒரு கொலைகார சமூகம் என்று சொன்னால் அதில் எந்தத் தவறும் இல்லை. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்திய காலங்களில் உலக நாடுகளில் மக்கள் புரட்சியை தடுக்கும் தந்திரமாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மார்ஷல் என்பவர் முன்வைத்த திட்டத்தின் அடிப்படையில் இலவச உணவு, இலவச மருத்துவம், நிதி உதவிகள், மானியங்கள் வழங்குதல் என்று சமூக நல அரசுகளாக ஒவ்வொரு நாட்டு முதலாளித்துவ அரசும் வேடமிட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்றுகின்றன. ஆனாலும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. காரணம் லாபவெறி. மூலப்பொருட்களுக்காகவும் சந்தைக்காகவும் நடைபெறுகிற போட்டியில் வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகள் பிற நாடுகளை அடிமைப்படுத்தவும் கொள்ளையடிக்கவும் நடத்துகின்ற போர்களுக்கு முடிவே இல்லை. உலகின் ஏதாவது ஒரு மூலையில் எப்போதும் போர் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த போர்களில் அழிக்கப்படும் பொருட்களுக்கும் இழக்கும் உயிர்களுக்கும் அளவே இல்லை. முதலாளித்துவம் தனிச்சொத்து மற்றும் லாப வெறியின் அடிப்படையில் அமைந்த சமூகம் என்பதால் எந்த வழியிலாவது பணம் சேர்க்க துடிக்கும் சமூக விரோதிகள் உருவாகி நிலை பெறுகிறார்கள். நிதி மோசடிகள், ஏமாற்று, திருட்டு, கொள்ளை, வன்முறை என குற்றச் சமூகமாக முதலாளித்துவ சமூகம் இருக்கிறது. சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்கள் நாளை கழிக்க வேண்டிய நிலை உள்ளது. சொத்து பிரச்சினைகளில் நடைபெறும் குடும்ப வன்முறைகள், கொலைகள் ஏராளம். நெருங்கிய உறவுகளுக்குள்ளேயே சொத்துக்காக, பணத்திற்காக நடைபெறும் சண்டை சச்சரவுகள், வழக்குகள் எத்தனை. சமீபத்தில் மதுரை நகரில் உள்ள பிரபல மருத்துவ நிறுவனம் ஒன்றின் வாரிசுதாரர்களுக்குள் நடைபெறும் சொத்து சண்டைகள் பற்றி சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை பார்க்கவும் படிக்கவும் முடிந்தது. வாரிசுதாரர்களில் ஒருவரான மூத்த மகன் கைது செய்யப்பட்டு சிறை சென்றிருக்கிறார். இதற்கு காரணமான இன்னொரு வாரிசுதாரரான இளைய மகனும் இந்த மூத்த மகனும் ஒரே வீட்டில் பெண்ணை எடுத்திருக்கிறார்கள். அக்கா, தங்கையை திருமணம் செய்திருக்கிறார்கள். இன்னொரு வாரிசுதாரரான அமெரிக்காவில் வாழும் மகள் சொல்கிறார், சொத்துக்காகத்தானே இப்படியெல்லாம் செய்கிறாய், நான் கையெழுத்து போட்டுக் கொடுத்து விடுகிறேன், இத்தோடு எங்களை விட்டுவிடு என்று என் தம்பியிடம் சொன்னேன். அதற்கு அவன், நீயும் உன் மகனும் சாகும் வரை உங்களை விடமாட்டேன் என்கிறான் என்று அந்த அக்காவான மருத்துவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார். இதுதான் முதலாளித்துவம். காரல் மார்க்சும்
ஃபிரெடரிக் எங்கெல்ஸும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் முதலாளித்துவ சமூகத்தை பற்றி குறிப்பிடும்போது அது மனிதனுக்கும் அப்பட்டமான தன்னலத்தைத் தவிர பரிவு உணர்ச்சியற்ற பணப்பட்டுவாடாவைத் தவிர வேறு ஓட்டுமில்லை உறவுமில்லை என்றாக்கிற்று என்று எழுதுகிறார்கள். குடும்ப உறவுகளைப் பற்றி கூறும்போது குடும்பத்திடமிருந்து முதலாளித்துவ வர்க்கம் அதன் உணர்ச்சி நய முகத்திரையை கிழித்தெறிந்து குடும்ப உறவை வெறும் காசுபண உறவாய் சிறுமையுற செய்துவிட்டது என்று எழுதுகிறார்கள். இந்த கொலைகார முதலாளித்துவ சமூகத்தை ஆதரித்தும் மனிதநேயத்தின் உயர் வடிவமான கம்யூனிச சமூகத்தை எதிர்த்தும் பதிவுகள் போடுகிறவர்கள் நல்லவர்களாகவோ நேர்மையாளர்களாகவோ இருக்க ஒருபோதும் வாய்ப்பில்லை. காலம் அவர்களின் உண்மை நிலையை வெளிப்படுத்திக் காட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றுமொரு காணொளியில் சந்திப்போம். நிகரன் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். உண்மையும் நன்மையும் மக்களிடம் பரவ வாய்ப்பளியுங்கள்.